ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜேஎம் தமிழ்மொழியோடு இணைந்துள்ள அனைத்து என் சொந்தங்களுக்கும் ஜேஎம் தமிழ்மொழியின் வணக்கங்கள். நான் உங்கள் மாதேஷ், இது உங்கள் ஜேஎம் தமிழ்மின்னல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு தான் நம்ம வந்து 21 வருஷமாக வந்து கரண்ட் இல்லாத இருந்துட்டாங்க இந்த வீட்டில். அவங்களே கட்டி கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கூலி வேலை செஞ்சு தான் இந்த காசை ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 125 பேனல் போட்டு 40H பேட்டரி போட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன் டிசி ஃபேன் போட்டு அவங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுக்க போகிறோம். இவங்க தான் அவங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. கூலி வேலை செஞ்சு முன்னாடி கூலி போய் தான் ஒரு கரண்ட் வேணும். அதாவது ஒரு 21 வருஷம் ஆயிருக்கும். 21 வருஷமா ஒரு சின்ன விளக்க மட்டும் வச்சுன்னுக்குறாங்க. அந்த விளக்க வச்சுன்னு இவங்க வந்து வாழ்நாளில் வாழ்ந்துக்கிறாங்க. இப்போ தான் வந்து இவர் தான் வந்து இந்த இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணி இப்படி வீடியோவை பார்த்து யூடியூப்ல பார்த்து என்னை கூப்பிட்டு அப்படியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. 3 மாசமா அதெல்லாம் ட்ரை பண்ணி காசு எல்லாம் ட்ரை பண்ணி தான் 3 மாசத்துக்கு அப்புறமா இதை ரெடி பண்ணிக்கிறாங்க. பாருங்க 125 பேனல் இது வாங்கணுங்க. இந்த பேனல் பார்த்தீங்கன்னா லூமினாஸு மோனோகிறிஸ்டலின். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சினெக்ஸ் பிஎல்டிசி பேனு, அதாவது 32 வாட்ஸ் ஆர்ம்ஸில் ஓடக்கூடியது. அப்படி இருங்க. இது டியூப் ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா பல்ப் யூஸ் பண்ண சார்ஜ் கண்ட்ரோலர் 30 ஆம்ஸ் பாருங்க. இது யூஸ் பண்ணி 40H பேட்டரி யூஸ் பண்ணி ஃபுல்லாக பாடுங்க. இருட்டாக தான் இருக்குது, ஃபுல்லாக எதுவுமே இல்லை, ஒயரிங் எதுவுமே இல்லை. இங்கே பாருங்க, இருட்டு பாருங்க. அந்த வெளிச்சத்தில் மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. விளக்கு பாருங்க அவங்க யூஸ் பண்ணுறது. இந்த விளக்க வச்சுட்டு தான் நைட்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா மாடியில் இந்த பக்கம் மேற்கு, இந்த பக்கம் கிழக்கு. அதாவது நாம் வைக்கிறது வந்து நார்த்து பக்கம் வந்து ஹைட்டாகவும், இந்த பக்கம் நார்த்து, இந்த மலை பக்கம் நார்த்து. அதே மாதிரி இது சவுத்து. அதாவது வந்து நார்த்துன்னா வடக்கு, தெற்கு பக்கமும் ஹைட்டு கம்மியாகவும் வைக்கணும். அப்படின்னா இந்த பக்கம் ஹைட்டாகவும் இந்த பக்கம் கம்மியாக வைக்கிறேங்க. நீங்கள் கேட்கலாம் பாருங்கள், லூம் சோலார் தான் இருக்கு பாருங்கள். ப்ளஸ்ஸு மைனஸு 125 வாட்ஸு மோனோகிறிஸ்டலின் லூம் சோலார். மேக்ஸிமம் பார்க்குறது 20 வோல்ட் வருது. மேக்ஸிமம் பாருங்கள் ஆம்ஸு 6.25 வரும். இது பார்த்தீங்கன்னா ஏன்டா நீ லூமே எடுத்துன்னு கிடக்கிறியா அப்படின்னு பார்க்கலாம். நிறைய பேர் கேட்பீங்க, இவன் லூமுக்கு இவன் டிஸ்ட்ரிபியூட்டரான இல்லைஞ்சி. அந்த வேறு பேனலில் வந்து ரெகுலராக யார்கிட்டையும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வேண்டி தான் இந்த லூம் சோலார் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்குது. எல்லாருக்கிட்டையும் டீலர்கிட்டையும் இருக்குது, நிறைய டீலர் வச்சுருக்கிறாங்க. மீதி பேனல்லாம் கேட்டாவே கிடைக்க மாட்டேது. அதில் இந்த 125 180 இது பார்த்தீங்கன்னா 12 வோல்டேஜில் இந்த லூமில் மட்டும் தான் மோனோகிறிஸ்டலின் கிடைக்குது. மீதில் வந்து 24 வோல்ட்டில் தான் கிடைக்குது வேற ஆளுங்கிட்ட. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 45 டிகிரியில் வச்சுருக்குது. இது வந்து சிமெண்ட் போட்டு பூசிடுவோங்க. சிமெண்ட் போட்டு ஹைட்டை இன்னும் கொஞ்சம் ஹைட்டு கூட பூசிடலாம். இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, அதாவது திருப்பி பேனல் எடுக்கிறதா இருந்தால் கூட இது எதுவும் வேஸ்ட் பண்ணாமல் MC4 கனெக்டர். இது பார்த்தீங்கன்னா ஒரு 55 ரூபா 50 ரூபா வரும்னு நினைக்கிறோம். ஆன்லைன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா தான் எதனா ஒன்றா கூட கலைச்சிடலாம். MC4 கனெக்டர் இது பேர். இது ஒன்று மாற்றி வரணும், ப்ளஸ்ஸு மைனஸு அந்த மாதிரி மாறி வரும். இது பிடிச்சிங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்காங்க. கனெக்டிவிட்டி MC4 கனெக்டிவிட்டி இது பேர். இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் ப்ராப்பராக இருக்கும். அதே மாதிரி இதில் ஃபிட் பண்ணிக்காங்க. இந்த ஒயரை வந்து பைப் லைனில் போட்டு பின்னாடி சைடு எடுத்துன்னு இருக்கோம். கீழே போகலாம். கனெக்ஷன் கொடுத்தாச்சு. ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கீழே செக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் மைனஸு பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து 2 ஒயர் மேலேருந்து வந்துருக்குது. ஒரே கலர்னால இங்கே மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கலாம் எது ப்ளஸ் எது மைனஸ்னு. ஒரு ஒயரை வந்து டேப் அடிச்சுக்கலாம். ப்ளஸ்ஸை வந்து
மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கினா தான் நம்மளுக்கு வந்து மேலேருந்து கரெக்டாக வருதா வோல்டேஜ், எது ப்ளஸ் எது மைனஸ்னு இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். இப்படி கரெக்டாக பார்த்தோன்னா இது கரெக்டாக தான் இருக்குது. இது ப்ளஸ்ஸு டேப் அடித்து நம்ம வந்து இதுதான் ப்ளஸ்ஸு அப்படின்ட்டு கரெக்டாக செக் பண்ணி வச்சுக்கிறோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து சோலார்லேருந்து வந்து கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து பேட்டரியிலேருந்து கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த பக்கம் ப்ளஸ்ஸு அப்புறம் அது மாதிரி இந்த மாதிரி இது போட்டு வச்சுக்கோங்க. பேட்டரியில் 40 ஏசி பேட்டரி யூஸ் பண்ணிக்குது. ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பயன்படுத்தும் போது சார்ஜ் கண்ட்ரோலர் கொடுக்கும்போது பேட்டரியிலேருந்து தான் கொடுக்கணும். ஏன்னா இது வந்து சார்ஜ் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இது வந்து லோடு வந்து கொஞ்சம் எடுத்துக்கும் லைட்டாக இது டிஸ்பிளே ஆன் ஆகிறதுக்கு, அதனால ஹீட் ஆகும். எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஏன் இது ஏன் ஹீட் ஆகுது சோலார்லேருந்து போடக்கூடாது, சோலார்லேருந்து வந்து விட்டு விட்டு வரும், விட்டு விட்டு ஹீட் ஆகுதுன்னா யாரும் சொல்ல மாட்டாங்க. சார்ஜ் வந்து அதான் வந்து சோலார்லேருந்து வந்து கரண்ட் வந்து 22 வோல்டேஜ் வந்து சராசரி வந்துனே இருக்காது, விட்டு விட்டு வரும். அப்போ வந்து என்ன ஆகும்னா இதில் வோல்டேஜில் அந்த இதில் இருக்கும் கெப்பாசிட்டர்லாம் வந்து ஹீட் ஏறதுனால தான் இதில் போட்டால் ப்ராப்பராக வந்து 12 வோல்டேஜ் வந்துனே இருக்கும். இதில் 24 23 இது மாறி மாறி வர்றதுனால இது வந்து ஃபஸ்ட்டு லோடு எடுக்கிறதுக்கு வந்து ஹீட் ஏறும் விட்டு விட்டு வர்றதுனால. அதனால ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பேட்டரியிலேருந்து கொடுத்தோம்னா இது ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே எல்லாம் ஃபுல்லாக ஆன் ஆகிக்கும். அதுக்கப்புறம் கொடுத்தோம்னா இது சமசீரான ஒரு கரண்ட் இது உள்ள போகும். அதாவது சோலார்லேருந்து வந்து விட்டு விட்டு தான் கரண்ட் வரும். பல்பு போட்டிங்கன்னா கூட டிசி பல்ப் போட்டிங்கன்னா விட்டு விட்டு தான் எரியும். விட்டு விட்டு த்ரூவாக கனெக்ஷன் போட்டால் த்ரூவாக எரிஞ்சினே இருக்குது. வோல்டேஜ் ஃபுல்லாக வந்தால் மட்டும் தான், கம்மியாக வோல்டேஜ் வந்தால் விட்டு விட்டு என்னன்னா கரெக்ட் மாதிரி த்ரூவாக வந்துனே இருக்காது. அதில் விட்டு விட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு அந்த இதாகும். அதனால தான் இது வந்து ஹீட் ஏறும். அதனால வந்து பேட்டரியிலேருந்து ஃபஸ்ட்டு கனெக்ஷன் கொடுத்துக்கலாம். இது ப்ளஸ்ஸு பேட்டரியில் தான் கனெக்ஷன் கொடுங்க. மைனஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து லோட் ஆகும். நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே தெரியணும். இது வச்சோடனே டிஸ்பிளே வந்துருச்சு பாருங்க. டிஸ்பிளே வந்துருச்சு. நைட்டுக்கெல்லாம் லைட் எரிஞ்சுனே இருந்துச்சு. த்ரூவாக கனெக்ஷன் கொடுத்துருணுங்க. நைட்டு ஃபிட் பண்ண முடியல, அதனால இதாகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ்ஸு ரெண்டாவது மைனஸு கொடுத்தோடனே லோட் ஆகிடுச்சு 12.3. அதுக்கப்புறம் தான் வந்து என்ன பண்ணணும்னா சோலார்லேருந்து வயரை கனெக்ஷன் கொடுக்கணும். சோலார்லேருந்து வயரை கனெக்ஷன் கொடுக்கணும் பார்த்துக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சோலாரு பேட்ரி, இது லோடு. மைனஸ் கொடுத்துட்டோம். இது ப்ளஸ் இது மைனஸு சோலார்லேருந்து வருது. இப்போ வந்து சார்ஜ் ஆகுது 12.5 இருந்துச்சு 6 ஆகிய வோல்டேஜ் ஒரு 1 பாயிண்ட் வந்து ஒயர் நிற்குது ஒரு வோல்டேஜ். இது லைட்டு இது பாருங்க. இதில் வந்து மாற்றிக்கலாம். நம்ம வந்து 10 வோல்டேஜ் வந்தால் இந்த சார்ஜ் கண்ட்ரோலில் கட் ஆஃப் ஆயிரும். அதாவது வந்து லைட்டில் எரியாது, அதனால தான் இது வைக்கிறது. அதே மாதிரி 14.4 14.4 வந்துச்சுன்னா இது வந்து அதுக்கு மேலே சார்ஜ் அதாவது கட் ஆஃப் பண்ணி விட்டுரும். இது வந்து லோடு ரெண்டாவது. இதை ஆஃப் பண்ணால் ஃபுல் செட்டிங்கும் இன்னொரு வீடியோவில் போட்டுருக்கேன் முன்னாடி. இது என்னென்ன பர்பஸ் பண்ணுது, அதில் எப்படி மாற்றலான்னு. இப்போ லோடு வந்து கட் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் லைன் கொடுத்துட்டு போட்டுக்கலாம். இதுலேயே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி டைட்டாக இருங்க. இது கிரீஸு இல்லைன்னா ஆயில் வாஸ்லின் இருக்குங்களா அந்த மாதிரி போட்டுக்கணும். அப்போ தான் வந்து இது பிடிக்காது. ஒரு சால்ட் வந்து இதாகும் அதிக நாள் ரொம்ப நாள் இருந்துச்சுன்னா அது இது பண்ணுறதுக்கு தான் இது போடுறது. இதில் கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ், இது வந்து மைனஸு. அதே மாதிரி செக் பண்ணி பார்த்து கொடுங்க. இது வந்து பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி கன்வெர்ட்ரு. இது வந்து மாற்றி கொடுத்தீங்கன்னா சீக்கிரம் டக்குன்னு போயிடும், உடனே போயிடும். அதனால வந்து கரெக்டாக பார்த்து செக் பண்ணி ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு கரெக்டாக பார்த்து கொடுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லீக் ஆகாத மாதிரி நல்லா டைட் பண்ணுங்க, நல்லா டைட் பண்ணுங்க. அப்போ தான் வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும். ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணால் கரண்ட் போகும். ஆன் ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்க. இந்த கன்வெர்ட்டர் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்னா இந்த இதெல்லாம் வச்சுருக்கிறீங்களா, இந்த மாட்டு பண்ணை இந்த மாதிரி கோழி பண்ணலாம். இதில் வந்து ஏசி பல்பே வந்து 5 பல்ப் யூஸ் பண்ணலாம்.
10 வாட்ஸு இந்த மாதிரி போடணும்னா 5 பல்ப் ரெகுலராக யூஸ் பண்ணலாம். 5 பல்ப் வந்து ஏசி பல்பே யூஸ் பண்ணலாம், டிவி தான் யூஸ் பண்ணணும்ல. ஏசி பல்ப், டியூப் லைட்டு இந்த மாதிரிலாம் ஒரு 5 பல்ப் யூஸ் பண்ணலாம் இதில். அது தெரிஞ்சுக்காங்க. ஏன்னா டிவிக்கு தான் இந்த கன்வெர்டர் இல்லை. பச்சை கலர் ப்ளஸ்ஸு, இது மைனஸு. கரெக்டாக பார்த்து கொடுங்க. இப்போ லோடு ஆன் பண்ணலாம், ஒன்று ஒன்று செக் பண்ணிக்கலாம். லோடு ஆன் ஆகிடுச்சு, கனெக்ஷன் கொடுத்துனுக்குது. ஒன்று ஒன்று அப்பா அம்மா ரெடி பண்ணிக்கலாம். ப்ராப்பராக இல்லைன்னு நினச்சிறாங்க. 40H பேட்ரி அப்பா அம்மா ரெடி பண்ணிக்கலாம் ஒன்று ஒன்றா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிட்டேன் லோடு. இப்போ வந்து ஒன்று ஒன்றா பல்ப் போட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேனு சுவிட்சு இந்த இடத்துல கொடுத்துருக்கு. இதுக்கு இதை ஆஃப் பண்ணிடலாம். லாஸ்ட் சுவிட்சு ஃபேனு கொடுத்துருக்குது. சேக் அடிக்காது, ஆனால் வைக்காதுங்க கையெல்லாம். இந்த சுவிட்சு ஃபேன். ரெண்டாவது பாருங்க. இது வந்து பெட்டு ஃபேன் சூப்பராக ரெண்டாவது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது ஒன்று ரன் பண்ணி சூப்பராக பண்ணிட்டுங்க. ஒன்று ஒன்றா பல்பெல்லாம் செக் பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடலாம். ரிமோட் அப்போ செக் பண்ணி காட்டுறேன். இது வந்து டியூப்லர் பேட்டரி. சோலார் வந்து 40H டியூப்லர் பேட்டரி 12 வோல்டேஜ்ங்கிறது. 5 வருஷம் வாரண்ட்டி, 6 மந்த்து வாரண்ட்டி. இது பார்த்தீங்கன்னா டியூப்லர் பேட்டரி, லூமினாஸ் கம்பெனி. இது வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 40H வந்து ஆயாளுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பார்ட்டிக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லை. இது டிசி கன்வெர்ட்ரு, டிசி டு ஏசி கன்வெர்ட்ரு. இதில் போடுங்க சிசிடிவி, டிடிஹெச், டிவிடி, கலர் டிவி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணுறப்ப ஒரு 1 ஹவர், ஒரு 2 ஹவர் இருக்கா. அதுக்கு முன்னாடி வந்து 12.5 இன்ச்சு. இப்போ வந்து உடனே சீக்கிரமாக சார்ஜ் ஆயிடுது. ஒரு 2 ஹவரில் சார்ஜ் ஆகிடும். ஏன்னா மோனோ கஸ்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் 125, அதனால சீக்கிரமாக சார்ஜ் ஆயிடும். நல்லா ஃபஸ்ட்டு வந்து பேனலு, ரெண்டாவது பேட்ரி. ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க இதெல்லாம் என்னத்துக்கு அடிக்கடி வீடியோவில் காட்டினேங்கிறீங்க. அதாவது நம்ம வீடியோ புதுசாக என்ன பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு இதில் தெரியாது. அதனால தான் சொல்கிறது. புதுசாக பார்க்குறவங்க எல்லாம் தெரியாது இல்லைங்களா, அதுக்கோசரம் தான். இங்கே ஒரு லைட்டு, இது வந்து 9 வாட்ஸ் வந்து எல்இடி. இது பார்த்தீங்கன்னா ஏசி லைனு. இதுலேருந்து போய் அதுலேருந்து ஒரு இது லைன் மட்டும் எடுத்து வந்து இங்கே கொடுத்துருக்குது. இது 4 டிசி. ஃபஸ்ட்டு இது பார்க்கலாம். மொத்தம் 5 சுவிட்ச் இருக்குது. ஒரு சுவிட்ச் எதுக்குன்னு பார்க்கலாம். உள்ளே பாருங்கள் லைட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 வாட்ஸு. வெளிச்சம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாத்திரலது ஃபுல்லாக பாருங்கள், சாத்திட்டு எவ்வளோ வருதுன்ட்டு. 9 வாட்ஸ் இது. இது பாருங்க, இது வந்து இது 9 வாட்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா விலை எவ்வளோன்னா, இது வந்து 300 ரூபாய்க்கு வாங்கணுங்க எல்இடி. நம்மள அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபேன் போட்டுக்கலாம். போட்டாவே ரன் ஆகும். ஆயா இங்கே உக்காந்துக்கிறாங்க பாருங்க. ஆயா சந்தோஷமா? ஃபேன் சுற்றுதா? எவ்வளோ நாள் ஆயா நீங்கள் கரண்ட் இல்லாத இருந்தீங்க? இல்லை, எவ்வளோ நாளாக கரண்ட் இல்லாத இருந்தீங்க? கரண்ட்டே இல்லை, ஏதாவது வெளிச்சமே இல்லாத எவ்வளோ நாள் இருந்தீங்க? ஒன்று கட்டி விட்டீங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் போடணுது 5 எல்லாம் கட்டிடுச்சு. எவ்வளோ நாளாக கரண்ட் இல்லாத இருந்தீங்க? 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுதா? இப்போ சந்தோஷமா உங்களுக்கு? 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுதா? ரொம்ப கஷ்டப்பட்டு 6வது முடிச்சு 7வது போனான். இப்போ அவனுக்கு 26 வருஷம் கணக்கு போட்டுங்க. சரி சரி. ரொம்ப கஷ்டப்பட்டீங்களா கரண்ட் இல்லாத? ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது, வெளிச்சம் இல்லாத. பாம்புலாம் வரும்.
அப்புறம் இவன் தான் ரச்சம் பண்ணி இப்போ நானும் இதை செய்யணும் செய்யல. இவன் ரச்சம் தான் 1 வருஷமா செய்யறோம்னு ஒரு ஏட்டம். அப்புறம் எங்க ஈரோட்டில் பார்த்தா ஆறு கிடைக்கல. அப்புறம் மறுபடியும் அவங்கள பிடிச்சி செய்யலாம். சரிண்ணா. இப்ப சந்தோஷமா இருக்கா? லைட்ல நல்லா காத்தாடி ஓடுதா? ஆமா, நான் பார்க்கவே இல்லையா. காத்தாடி ஓடலன்னு பாக்கலீங்களா? நல்லா ஓடுதா? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இது வந்து கம்மியா ஓடுது. 3 இதில் வச்சுருக்குது. மோட்டார் போடணும். மோட்டாரெல்லாம் இருப்பீங்க? இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, போட மாட்டான். சரி சரிம்மா. முன்னாடிலாம் பாம்பு வருமா? முன்னாடி பாம்பு வருமா? எந்த இடத்துல? சனிக்கிழமை நாள் இருங்க வரேன். இங்க ஒரு லைட்டு பாருங்க முன்னாடி. நான் பாக்கல இப்படி படுத்துக்கிட்டு வச்சிருந்தேன். கிளம்பி பார்த்தா படுத்துருக்குது. பயம்லாம் அப்படியே படுத்துருக்குது. எனக்கு எந்திரிக்கல. அப்புறம் நாகமா இங்க எங்க வந்து படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் எங்க அந்த செங்கல்கிட்ட போய் உயரம் படம் எடுக்குது. அப்படியா எல்லாம் இவ்வளவு உருட்டு பொத்துன்னு ஒரு அடிச்சு போயிடுச்சு. அப்புறம் இந்த வருஷம் சித்திரை 1க்கு அதே மாதிரி சின்னது வந்து படுத்துக்கிடுச்சு. 2 தடவை படுத்துக்கிடுச்சு. போகும்போது பாருங்க பாத்துருக்கிறோம், எல்லாருமே பாக்குறோம். ஆனா லைட் இல்லாதனால ரிஸ்க். இவத்த வந்து படுத்துக்கலாம். நான் என்ன பண்ணிட்டோம்? பயந்தான். கண்டிப்பா ரிஸ்க். இருட்டு பகல்ல இருந்தா கூட பகல்ல பாக்குறோம். பொழுதோட வந்துட்டு என்ன பண்றது? அப்புறம் பார்த்துட்டு பேட்டரி ரைட் ஒண்ணு. அப்புறம் இவன் இந்த ரைட்டு குடிச்சோம். சரி, இப்போ ஒரு சந்தோஷமாங்களா உங்களுக்கு? இது பாருங்க, இங்க எரியுது பாருங்க. இப்ப இப்படி போட்டுட்டா வெடி வெடி அது பாட்டு வெடி. ஆமா, வெடி. இது வந்து 7 வாட்ஸ் போட்டுங்குது. பல்பு பார்த்தா 7 வாட்ஸ். இது உங்க வேலை முடிஞ்சது. முடிஞ்சுமா. இது பாத்தீங்கன்னா இங்க பாருங்க எவ்வளவு கலேஜா இருக்கு. ஃபுல்லா அங்க ஒரு கிணறு இருக்கு. அந்த பட்டி எங்க வைக்கிறது? இன்னொன்னு அங்க இருக்கு பெருசு. இருக்குமா? எல்லாம் இதாதான் இருக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாவே பாம்பு. முன்னதான் ஒரு உடும்பு போச்சு. இருக்கு விடுங்க. அதுல வேணாம். இது உடும்பு இருந்துச்சு, இப்பதான் போச்சு. வேணாம் வாமா, வாங்க பாத்துக்காங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்துருந்துருக்குறாங்க. இங்க ஒரு லைட்டு 1 2 வீடு பாருங்க. தான் கஷ்டப்பட்டு அவங்களே கட்டினுக்கிறாங்க. ஃபேனு லைட்டு ஃபுல் வெளிச்சம் வருது. இங்க வருங்க 4 லைட்டு ஒரு ஃபேனு சூப்பரா ரன் ஆகுது. ஐயா வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் செட் பண்ணி எல்லாம் ப்ராப்பராக முடிச்சுட்டேன். ஓரளவுக்கு எல்லாமே என்னால் முடிஞ்சாலும் பண்ணி முடிச்சுட்டேன். வாங்க ஒன்று என்னென்ன பண்ணிக்கிறோன்னு எல்லாம் பார்த்துன்னு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா டிசி லைனு. இது எதுக்கு கொடுத்துனுக்குறேன்னா, எல்லா லைனும் அடிக்கும்போது ஒரு டிசி லைனு இந்த மாதிரி ப்ளக் கொடுக்கணும். ஏன்னா ஆயாளுக்கு இல்லை வேறு யாருன்னா யூஸ் பண்ணுறேங்க. ஒரு ரூமில் உள்ளே வந்து இது வேணும் அப்படின்னா ஃபேன் டிசி ஃபேன் இருக்குது கம்மி விலையில். ஒரு 800 ரூபாய் இல்லை 350 ரூபாய் 400 ரூபாயில் கூட டிசி ஃபேன் இருக்குது. அந்த மாதிரி ஃபேன் வந்து ப்ளக்கை போட்டுக்கிட்டீங்கன்னா நம்ம எந்த இடத்துல படுக்கணும்னா அந்த இடத்துல வந்து டிசி ஃபேன் போட்டுக்கலாம். அதனால் வந்து இந்த மாதிரி டிசி ப்ளக் வைக்கிறோங்க. இப்போ இன்னும் பார்த்தீங்கன்னா டிசியில் அயரன் பொட்டி வந்துருச்சு, அப்புறமா ஹீட்டர் வந்துருச்சு. அந்த மாதிரினா இதுக்கு யூஸ் ஆகும். சார்ஜரும் வந்துருக்கு, டிசி சார்ஜர் இருக்குது. அது ப்ளக்கில் சொருவிட்டு நம்ம செல்லுக்கு சார்ஜ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு டிசி இதுக்கு தான் இது வச்சு விட்டுனுக்குறேன். இது எதுக்கு வச்சுருக்கிறேன், சும்மா யூஸ் பண்ணாதீங்க. இது வந்து டிசி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ப்ளக்கில் 12 வோல்ட்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணணுமா. இதே மாதிரி டேபிள் ஃபேன் இருக்குங்களே, டேபிள் ஃபேன் படுக்கும்போது என்ன பண்ணலாம்னா நம்மளுக்கு தேவைக்கு எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்துல 800 ரூபாய்க்கு டேபிள் ஃபேன் வருது. அமேசான்லையும் இருக்குது. அந்த மாதிரி லிங்க் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்காங்க. அப்படின்னா கம்மி விலையில் கூட 400 500 இந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி போட்டுனா ப்ளக் பாயிண்ட் போட்டு நம்ம வந்து சோலார் ஃபேன் யூஸ் பண்ணிக்கலாம். கம்மி வோல்டேஜ் தான், ஒரு 10 வாட்ஸ் தான் இழுக்கும். 10 வாட்ஸ் 12 வாட்ஸ் தான் இழுக்கும் அந்த ஃபேன்லாம். அதுக்கோசரம் தான் இது வச்சுருக்குது. இது ஃபுல்லாக டிசி, இது மட்டும் ஏசி. ஆனால் ஆல்டர்னேட்டர் இது வந்து டிசியை தான், அது வந்து ஏசியை கன்வெர்ட் மட்டும் தான் பண்ணி கொடுக்கும். இது என்ன மாடல்னா ஏஎம்எஸ் அந்த மாதிரி ஒரு இது இன்வெர்டர் இல்லை, இன்வெர்டர் மாதிரி. ஆனால் இன்வெர்டர் இல்லை. இது போல சார்ஜ் போட்டுக்கலாம், டிவி போட்டுக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்க பேன் வந்து 3 வச்சு விட்டுங்கிறேன். 3 2 வச்சு விட்டுங்கிறேன். இது வந்து அப்படியே பாட்டி எப்படி வச்சு ஆன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள் போய்ட்டு ரிமோட்டில் தான் யூஸ் பண்ணணுமா அப்படிலாம் இல்லைஞ்சி. அதாவது வந்து 2 வச்சு விட்டு ஆஃப் பண்ணிட்டோங்கன்னா அந்த ஆன் பண்ணும் போது 2 மட்டும்தான் ஓடும். அந்த மாதிரி நார்மலாக வச்சுட்டு போயிட்டா ஆயா வந்து 3 இந்த மாதிரி ஃபிட் பண்ணி விட்டுருப்போம். ரிமோட் யூஸ் பண்ண தெரியல கூட ஆஃப் ஆகிட்டுனா கூட இதில் இது நிற்கலாம். ஆனால் இன்னொன்று என்னன்னா, நீங்கள் நினைக்கலாம் ரிமோட் இல்லைன்னா என்னடா பண்ணுவேன் அப்படின்ட்டு. ரிமோட் இல்லைனாலும் யூஸ் பண்ணலாம்,
நம்ம வந்து செல் இருக்குங்களா இல்லை எம்ஐ செல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போலாம் இன்பில்டாக இதெல்லாம் வந்துருச்சு, சென்சார்லாம் வந்துருச்சு, ரிமோட் வந்து அதுலேயே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அதில் ஒரு ஆப் இருக்குது, ஃபேன் ரிமோட்டுன்னு போட்டிங்களா அதிலே வரும். அதில் வந்து இது வந்து ஒர்க் ஆகுது, சூப்பராக ஒர்க் ஆகுது, எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே 1 2 எல்லாம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே இருக்குது. அந்த மாதிரி இது ஒர்க் ஆகலைன்னா கூட அது இது பண்ணிக்கலாம். நான் வந்து ஆர்டினரியாக வந்து பாட்டி வந்து அப்படியே இப்போ ஆன் பண்ணால் 3ல் ஓடுற மாதிரி வச்சு விட்டு போயிடுக்கிறேன் ஆப். இது வந்து யூஸ்ஃபுல் இல்லை, இப்போ அவங்களுக்கு யூஸ் பண்ண தெரிஞ்சால் பண்ணிட்டு, இல்லைன்னு வந்து நார்மலாக அப்படியே போட்டு விட்டு போயிடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுங்க, டிசி ஃபேனு இதெல்லாம் இருக்குன்ட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டான். சின்ன சின்ன பசங்களாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் பப்ஜி விளையாடுன்னு பசங்களும் பப்ஜி விளையாடி கற்றுக் கொடுக்காதீங்க. ஒரு ரத்தத்திலே ஊற வைக்கணும்னா ஜீன் வந்து எதனா ஒன்று கற்றுக்கணும். பசங்க நம்ம பின்கால சந்ததிங்க பசங்க வந்து நல்லா வரணும். அது வந்து ஏதோ ஒரு தொழிலோ, இப்போ ஜப்பான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சை செஞ்சு போட்டு தான் அவங்க காலேஜுக்கு போவாங்க. அவங்க வந்து அதிகமாக வந்து தியரி படிக்க மாட்டாங்க, தியரி கம்மியாக தான் இருக்கும், ப்ராக்டிக்கல் தான் அதிகம். அந்த மாதிரி செஞ்சு கற்றுக்கணும். நம்ம ஈரோட்டு மாவட்டத்தில் ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயசு பையன் வந்து, ஆனால் நான் வந்து உங்கள் வீடியோ பார்த்து பேனல் இதெல்லாம் சின்ன சின்னதாக வாங்கி வச்சுருக்கேன்னா இன்ஸ்டால் பண்ணி நல்லா எழுதுனா அப்படின்னு சொன்னான். அதே எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படி இன்னும் பெருசாக பேனல் வாங்கி கூட அவனுக்கு முடியலன்னா நான் சொல்கிறேன்னா வீடியோ காலில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். அது மாதிரி நிறைய பசங்களை உருவாக்குங்க. நான் தான் செய்யணும் இல்லை, எல்லாரும் செய்யலாம். இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணுன்னு எல்லாரும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்ச நாளில் மாறப்போகுது. கரண்ட் வந்து தனியாருக்கு போய் சேர்த்தா அந்த கஷ்டம் தெரியும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு விதை நீங்கள் தான் அந்த விதை என்ன ஜீனில் வந்து நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, நீங்கள் என்ன கற்றுக் கொடுக்குறீங்களோ, இப்போ அந்த இதுதான் வந்து ஜீனில் வந்து ஒரு குழந்தை பிறக்கும் போதும் நீங்கள் என்னென்ன செய்கை பண்ணுறீங்களோ அதுவும் தான் அந்த குழந்தைக்கு வந்து வரும், அந்த ஜீன் மூலிமா கடத்தப்படும். அதனால் நீங்கள் நல்லவங்களா இருந்தீங்கன்னா, நீங்கள் எதனா ஒரு தொழில் இந்த மாதிரி சுறுசுறுப்பாக செஞ்சுன்னே இருந்தீங்கன்னா, ஏதாவது ஒரு கற்றுக்கிட்டீங்கன்னா அது குழந்தைக்கும் போயும். சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு நிறைய விளையாண்டு கிடக்கிற விளையாடுற தப்புன்னுலாம் சொல்கிறேன் நான். அந்த விளையாட்டை வந்து இந்த மாதிரி சின்ன பொருள் விளையாட்டை வந்து டிஃப்ரெண்ட்டாக கற்றுக் கொடுங்க. விளையாட்டில் வந்து எதனா ஒரு நிறையா பொருள் டிசி வச்சு எதனா விளையாடுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன கனெக்ஷன் கொடுத்து லைட் எரியுறது, அதே மாதிரி சோலாரை பற்றி தான் இல்லை, ஏதாவது ஒன்று கற்றுக்கலாம். எதனா ஒரு பொருள் நிறைய பார்த்தீங்கன்னா வீடியோவில் நிறைய போடுறாங்க, சின்ன சின்னதாக என்னென்னமோ கற்றுக்கிற மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு தேவை, இப்போ எதனா ஒரு தேவை இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த தேவையை எப்படி பூர்த்தி செய்யலான்னு அப்படின்னா அவங்களே கற்றுக்கிட்டு சின்ன சின்ன பொருள் தயாரிக்கிறது. அந்த மாதிரி வீட்டில் புள்ளிங்களுக்கு வந்து விளையாட கற்றுக் கொடுங்க. ஆனால் பப்ஜி இதெல்லாம் செல்லு வச்சுன்னு அதிகமாக அதே நேரத்தில் இருந்தால் அடுத்த சைஜு செல்லு வச்சுன்னு தான் பிறப்பாங்க. செல்லு இல்லைன்னா அப்படியே கையே இப்படி வந்துடும். ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா செல்லு இப்படி தான் நீங்கள் பப்ஜி விளையாடுன்னு தான் இருப்பாங்க குழந்தைங்களாம், நாமளும் விளையாடுறதுனால. அதனால் நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. நானும் கெட்டவன் தான் இல்லைன்னு சொல்ல, ஏன்னா எனக்கும் தெரியாத இருந்தப்போ என்னன்னா நிறையா செல்லில் கேம் விளையாடினப்போ இப்போ வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்கணும். அதனால் வந்து உங்கள் பசங்களுக்கும் நிறையா தொழிலை கற்றுக் கொடுங்க. சின்ன வயசில் நிறைய பேர் இப்போ தெரியும் உங்களுக்கு, நான் சொல்ல விரும்பலை, அவங்க தொழிலை தான் கற்றுக் கொடுப்பாங்க. நாமளும் இந்த நாட்டில் ஒரு மனுஷனாக கெட்டது வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக வந்து சேர்ந்துடும், நல்லது வந்து கஷ்டப்பட்டு தான் சொல்லி தரணும். அதே மாதிரி தான் அந்த என்ன பண்ண கேம்லாம் உருவாக்குறாங்கன்னா அது வந்து அவங்க பெரிய பெரிய பணக்காரங்க வந்து நல்லா புரிஞ்சுக்காங்க. ஏதாவது ஒரு செய்கை வந்து தொடர்ந்து ஒரு 20-18 தடவை செஞ்சால் அது வந்து நம்ம கூட ஒட்டிக்கும், அந்த மூளை வந்து அதே கண்ட்ரோல் வரும். சாக்லேட் இனிப்பு என்னத்தை போடுறாங்கன்னா அந்த இனிப்பு வந்து ஒரு 4 தாட்டி யூஸ் பண்ணிங்கன்னா அதே டைமுக்கு அந்த இனிப்பு கேட்கும், அந்த சுவை வந்து நம்ம நாட்டுக்கு அந்த மூளை கண்ட்ரோலில் கேட்கும், அந்த மைண்ட் வந்து அதே மாதிரி தோணும். அது மாதிரி தான் சொல்கிறது, நாம் என்ன ஆகும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தான் அப்படி தான் ஆகுங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கரெக்டாக தெரியும், அதெல்லாம் ப்ராப்பராக அவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரிலாம் பண்ணால் இவங்களை மாற்றலான்ட்டு. கேம் தயாரிக்கிறதே அவங்க கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு தான். நம்மளை வந்து ஒருத்தன் அழிஞ்சால் மட்டும்தான் ஒருத்தன் வாழ முடியும். இயற்கையில் பாதி கெட்டது இருக்குது, பாதி நல்லது இருக்கும். அது நம்மளுக்கு நல்லது எதுன்னு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும், அப்பா அம்மா தான் சொல்லிக் கொடுக்கணும். அது மாதிரி சொல்லி கொடுத்து பசங்க பாருங்க நிறைய கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரிலாம் அவன் இருக்குது அப்படின்ட்டு நிறையா ஒன்று செஞ்சு கற்றுக்கணும். நான் ஒரு சோம்பேறி தான் இல்லைன்னு சொல்ல, நிறைய சின்ன சின்னதாக உங்கள் மூலியமாக தான் கற்றுக்கணும். எல்லோரும் வந்து சின்னதாக என் வீட்டுக்கு செஞ்சேன், அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மாதிரி செஞ்சேன். அதனால் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி இது மாதிரிலாம் இருக்குன்னு கூட சொல்லி சொன்னேன், கதை சொல்லித்தருங்க நிறையா இப்படிலாம். ஏன்னா அவங்க இது பார்த்து தான் கதை, செல்லில் பார்த்து தான் கதைன்றாங்க, நீங்கள் கற்றுக் கொடுங்க. அதனால் வந்து நிறையா கற்றுக்கணும் பிள்ளைங்களுக்கு. வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் கரண்ட் இல்லைன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு கரண்ட்லாம் நீ என்ன பண்ணணும்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்கல்ல, அதுக்கு ஒன்று கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நிறையா வந்து இருக்குது கரண்ட்டுக்கு பதிலாக, அதான் வந்து சோலார் இயங்குற மாதிரி. அது ஐரன் பொட்டி இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈட்டர் இருக்குது, சார்ஜரும் வந்துருச்சு,
ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. மிக்ஸி வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆர்டினரியாக டீசல் எப்படி இயங்குறமா 24 இயங்குற மாதிரி எல்லாமே வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்லாக இந்திக்கு இது பக்கம் போகிறோம். பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கரண்ட் இல்லை. நம்மளுக்கு கரண்ட் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்ம தேவை இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம எதுனா ஒன்று கேட்குறேங்க, தேடுறேங்க. தேவை இருக்கிறனால தான் தேடுறேங்க. தேவை இல்லைன்னா கம்முன்னு அடிக்கிற கரண்ட் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிடுறேங்க. ஆனால் ஒரு தேவை வரும் ஒரு நாளைக்கு, அதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கலாம். இயற்கை வந்து நம்மளுக்கு யாரோ ஒரு ஆள் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு போகிறாங்க சோலார்னு. அதை வந்து எல்லாரும் பயன்படுத்தி ஒரு நல்லா ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ணி இதில் வந்து ப்ளஸ் பாயிண்ட் தான் இருக்குதுன்னா இல்லை, மைனஸ் பாயிண்ட் நிறைய இருக்குது. ரொம்ப ஏகமாக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக மூடிடுச்சு, என்ன பண்ணுன்னு கேட்கலாம். அதுக்கு வந்து எல்லா பல்பும் போடுறதோட ஒரு பல்பு 2 பல்பு யூஸ் பண்ணுங்க. வெளிச்சம் வந்தாலும் எப்படி கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் வந்து கரண்ட் சார்ஜ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணலான்னா ஒரு பல்பு லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பல்ப் மட்டும் யூஸ் பண்ணி டிவி 24 ஹவர் யூஸ் பண்ணலாம். 24 ஹவர்லாம் இல்லை, நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு தான் கரண்ட்டு. அப்போ நீங்கள் 24 ஹவர் எல்லா லைனும் போட்டுருந்தால் கரண்ட் ஆகாத, கரண்ட்டில் போடும்போது மட்டும். அதனால் தேவைக்கு எதுவோ அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நாம்ளே சுய தார்பாக என்னென்ன தேவைப்படுமோ அதே மாதிரி தயாரிச்சுக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் கற்றுக் கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிலக்கரி தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுங்க, நிலக்கரியில் தான் நம்ம வருது. மாசு வந்து பார்த்தீங்கன்னா போக போச்சுன்னா நம்ம எப்படியும் மழை வர போகிறதில்ல, ஃபுல்லாக வந்து பொல்யூஷன் அதிகமாக தான் ஆகுது. நிலக்கரியில் தீர்ந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துன்னு வருது. அப்போல்லாம் என்ன பண்ணுவீங்க, நிலக்கரி தீர்ந்துச்சுன்னா கரண்ட் வந்துடுமா, நீங்களே எப்படி தயாரிப்பீங்க? சோலார் வேணான்னு சொல்கிறவங்களாம் என்ன பண்ணுவீங்க? அதனால் என்ன பண்ணுங்கன்னா இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா இப்போ கரண்ட் இருக்கும் போது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் வந்துருச்சு, அது சார்ஜ் போட்டுக்கிங்க. கரண்ட்டு இல்லாத போச்சுன்னா அப்போ வந்து சார்ஜ் தேடும் போது சோலார் தேவைப்படுது இல்லை. அதே வந்து நிறையா பேர் என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய பணக்காரெலாம் ஒரு பெருசாக பேனல் நிறையா ஒரு 1000 பேனல் போட்டு சார்ஜ் ஸ்டேஷன் வச்சுருவாங்க. 500 பேனல் இந்த மாதிரி போட்டு ஒரு இடத்துல சார்ஜ் ஸ்டேஷன் வச்சுருவாங்க. சார்ஜ் அங்கே போய் சோலார்லேருந்து தான் எடுக்க முடியும். அதனால் வந்து புள்ளிகளுக்குலாம் நிறைய கற்றுக் கொடுங்க. சின்ன சின்ன புள்ளிகளுக்கு விளையாட்டு கற்றுக் கொடுங்க. இந்த மாதிரி எல்லா தொழிலுடைய விளையாட்டை கற்றுக் கொடுங்க. அது என்னோட ஆசை. இதை இப்போ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆயாளுக்கு நான் வந்து செஞ்சு கொடுக்குறது பெருசு இல்லை, இதை நிறைய பேருக்கு சேரணும், அதுதான் என்னோட ஆசை. சின்ன பசங்களுக்கு நிறைய பேர் பெரிய ஆளுங்கள்லாம் ஒரு 60-70 வயசாகலாம் இந்த மாதிரி அவரே செஞ்சுனுக்கிற அப்படி நம்ம வீடியோ பார்த்து அது மாதிரி நீங்களும் நிறைய பேர் கற்றுக்காங்க. வீடியோ பார்க்குறப்பெல்லாம் இதை கற்றுக்கணும் தான் பார்க்குறீங்க. இதை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நிறைய கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டே இல்லை சுத்தமாக. நானே நினச்சி கூட பார்க்கல கரண்ட் இல்லாத இடத்துலாம் இருக்குன்ட்டுலாம். நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க, அதனால் நிறையா இருக்குதுன்னு இப்போ தான் தெரிஞ்சுனுக்குது. நான் அதிகமாக பெரிய பெரிய இடத்துல சேரல, இந்த மாதிரி கிராமப்புறத்தில் கரண்ட் இல்லாத இடத்துல மட்டும் போய் செஞ்சு கொடுக்குறேன். என்னால் முடிஞ்சு செஞ்சு கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் ஏரியாவில் இது மாதிரி கற்றுக்கினீங்களா, நீங்களும் செஞ்சு இது பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாளில் சோலாருக்கு எல்லாரும் சுய தற்சார்பு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மாறிக்கலாம், முழுசாலாம் மாற சொல்ல. அடுத்த வீடியோவில் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவரை நான் உங்கள் ஜெய் மாதேஷ். இவங்களுக்கு கரண்ட் வரணும், ஃபேனு இது மாதிரி இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. இது 21 வருஷமா இவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 21 வருஷத்துல இன்னைக்கு இந்த கனவு எந்த அளவுக்கு பிரதிபலிச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க வெளியே போய் பார்த்தாவே தெரியும், அந்த இடம்லாம் பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும், எல்லா இடமும் பார்த்தாலும் தெரியும். அந்த அளவுக்கு எங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா அந்த 21 வருஷமா நாங்க கண்ட கனவு இப்ப பலிக்குது இல்ல. இது அந்த அளவுக்கு நாங்க பெரிய கனவா தான் வச்சிருந்தோம். ஏன்னா எங்க பெரியமா என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு வீட்டுக்கு கரண்ட் இல்லையே நான் என்ன பண்ண போறேன் அப்படியே தான் என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கோம். அப்பதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சென்னை சைடு எல்லாம் தேட ஆரம்பிச்சேன். சென்னையில எங்கேயாச்சும் கிடைக்குமா, இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல திருச்சி இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மெல்ல நான் ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் தான் மாதேஷ் ப்ரோ வந்து இது மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அதை அப்புறம் பார்த்தேன். அதை பார்த்து சரி ஓகே ப்ரோ, அவர் மாதேஷ் ப்ரோட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் பேசினோடனே அவரும் கொஞ்சம் எல்லாம் விசிட் பண்ணிட்டு எல்லாமே நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் எல்லாமே பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஓகே நேற்று காத்தால இருந்து பிளான் பண்ணிட்டு அதை கரெக்டா இன்னைக்கு ஒரு 12 o'clock பக்கமா நாங்க வந்து முடிச்சிட்டோம். சாப்பிடாத அளவு கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு எப்படியும் இதை முடிச்சாகணும், இந்த டைமுக்குள்ள முடிச்சாகணும்னு நினைச்சு கண்டிப்பா முடிச்சிட்டோம். அதனால இனிமேல் எதிர்காலம் எல்லாமே சோலார் பேனல் தான். நீங்க சோலாரை யூஸ் பண்ணுங்க, சோலாரை டிபெண்ட் பண்ணி தான் இனிமேல் போக போறோம். பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா சோலார் தான் யூஸ் பண்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அதே பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழி முட்டையில் ஆம்லெட் போட்டு தந்துன்னு இருக்காங்க. சூப்பராக இருக்குது. முன்னே ஒன்று சாப்பிட்டேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சாப்பிட்டு டேஸ்ட் சூப்பரா பண்ணிக்கிறாங்க நாட்டுக்கோழி முட்டை. ஆமா சூப்பரா இருக்குதாயா, ஒரு வரமல்வா செமையா இருக்குதுங்க.
நாட்டு முட்டை அது ஒரு சி பண்ண மட்டும் அப்படி வராது. ஓகே ஐயா, இப்ப திருப்தியா நான் போட்டு கொடுத்தது எல்லாமே ஃபேன் எல்லாம் ஓடுது, லைட், கோழி வளர்த்துறது நான் அதுக்கு தான் கோழி கொடுத்ததா? முட்டை ஜாப் தான்.